ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்லாமிட்டியான் பாரதி யூடியூப் சேனல். நான் உங்கள் இஸ்லாமிட்டியான் பாரதி. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் ப்ளஸ் வந்துட்டு இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் இன்னொரு வெள்ளாமை, அதாவது இன்னொரு நடவு புதுசாக நட்டுட்ருக்கோம். என்ன நடவு அப்படின்னா, நம்ம வெள்ளை செவந்தி வந்து நட்டுட்ருக்கோம். அதுக்கு முதல்ல இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் பார்த்துக்கலாம். இன்றைக்கி என்னமோ தெரில, ரொம்ப டிமாண்டாக தான் இருந்துச்சு. முடி 160 முடி நம்மளுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 160 முடி நம்மளுக்கு சாயந்தரமே ஆர்டர் கொடுத்தனால அது எல்லாமே அறுத்துட்டு காலையில் உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டு போய் சேல்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. பன்னீர் ரோஸ் வந்து நம்மளுக்கு இப்போ தான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து 1/2 கிலோ இருந்துச்சு, இன்றைக்கி வந்து 3 கிலோ இருந்துச்சு. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். இன்னும் கொஞ்சம் மருந்து அடித்து நம்ம இதை எப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ சேல்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம வெள்ளை செவந்தி தான் வந்து இன்றைக்கி நட போகிறோம். நாற்று வந்து நம்மளுக்கு உசிலம்பட்டி பூ மார்க்கெட்டே வந்துருச்சு. நாற்றோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 80 பைசா ஒரு நாற்றோட ரேட்டு. ஒரு 2000 பதியம் வாங்கியிருக்கோம். ஒரு 2 சின்ன சின்ன குண்டு தான், அதனால் அதுக்கு அது அளவாக இருக்கும் அப்படின்ட்டு அதை நட்டு முடிச்சாச்சு. ஸோ நடவு வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதெல்லாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்துட்டு பன்னீர் ரோஸ் வந்து அந்தளவுக்கு சேல்ஸ் இல்லை. ஏன்னா அந்த மழை பெஞ்சு எல்லாருக்குமே தளவு நிறையா இருந்ததுனால பூ பயங்கரமாக நிறையா வந்துருச்சு. பூ தெளிவாக இருந்தாலுமே யாரும் வாங்கலை. அதனால தான் பூவெல்லாம் அப்படியே கிடக்கு. இது வந்து நம்மளோட நேரத்தோட ஏர்னிங்ஸு. பச்சை முடி வந்து 1200 பன்னீர் ரோஸ் 270 போட்டிருக்கோம். நான் அப்படியே வியாபாரத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு, நம்ம புது நடவுக்காக. முதல்ல ஓசெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தண்ணி அங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து நம்மளுக்கு இங்கே வரணும். இங்கே வாய்க்கால் வந்து பாய்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா கரடு முரடான ஏரியாவாக இருந்துச்சு. அதனால் நம்மகிட்ட இருந்த ஓசெல்லாம் சேர்த்து போட்டு தண்ணி கிட்ட வந்து பாயிற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. ஓஸ் ஒன்று பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ஒரு பெரிய ஓஸ் பூரா இது எல்லாமே மானியத்தில் அந்த ஓசுகள் தான் இது எல்லாமே. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு தண்ணி பாய்ச்ச ஆரம்பிக்க வேண்டியதுதான். இருக்கா இன்னொன்று இருக்கா? தூக்கிட்டு வந்துடுச்சு. அப்பாதே தூக்கிட்டு வந்துச்சு பார்த்தேன். அது என்ன பொருள்? எடுத்தாச்சு பாகல் இப்படி வாங்க அவங்ககிட்ட வர வசூல். இது என்னடா உருண்டை உருண்டை இல்லாமல் வெறும் நாத்தா இருக்கு. எங்கிட்ட இருந்து நடுவோம் பண்ண. இது உருண்டை உருண்டையாக இருக்கும்ல. எல்லாமே ஒத்த கை வாய்க்கா போலண்டு சொன்னா தாண்டா செஞ்சுருப்பாங்க. பார்த்து இடத்துல இருந்து தூக்கி அந்த நாற்று நல்லா இருக்கிற கட்டாட்ட அப்படி எடுக்கணும். அப்படி எடுத்தாட்டே தண்ணி போகும். இங்கே ஒன்று நமக்கு வந்து அந்த சொத்துல அந்த பக்கம் ஒன்று மாட்டேங்குது, அந்த பக்கம் ஒன்று.
அதான்டா கேட்டேன், இந்த பக்கமா இந்த பக்கம் தெற்கு பக்கமா வடக்கு பக்கமாட்டேன் உனக்கு காது கேட்கலையா? நான் கேட்டேன் வடக்கு பக்கமா தெற்கு பக்கமாடா. ரொம்ப லேட்டாக நட்டுட்டு இருக்காங்க அம்மா அப்படின்ட்டு தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் பாயுது. அம்மா லேட்டாக நடல, தண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக பாயுது. அதனால் நானும் இன்றைக்கி காலத்தில் இறங்கிடலாம் அப்படின்ட்டு களத்தில் இறங்கியாச்சு. அப்படி இல்லைன்னா தண்ணி சீக்கிரமாக பாஞ்சிடும், நம்மளால் தண்ணி ஈக்குவலாக நட முடியாது. சரி 2 பேரும் சேர்ந்து நடலாம்ட்டு நானும் நட ஆரம்பிச்சிட்டேன். நான் கூட சின்ன பிள்ளையில் நட்டுருக்கேன். ஆனால் என் ஒய்ஃப் வந்து இப்போ தான் முத நடுறேன். இதுக்கு முன்னாடி நட்டதே இல்லை. கொஞ்சம் சீக்கிரமே நட்டு பழகிட்டு அவளும். எல்லா வேலையுமே பழகிக்கணும்ல. இன்றைக்கி அவளும் நான் சேர்ந்து நட்டால் கடைசியில் கொஞ்சம் தூரம் போவேன். ஒரு வழியாக ஃபுல்லாமே நட்டு முடிச்சாச்சு. மொத்தம் வந்து நம்ம செண்டுப்பு பதியம் 3000 பதியமும் வெள்ளச்சந்தி வந்து ஒரு 2000 பதியமும் நட்டுருக்கோம். ஸோ வீடியோ எல்லோரும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு ரேட்லாம் எப்படி வருது என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். சரி, நான் விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நம்ம ஏரியாவில் விசேஷம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டனு சிக்கனு ப்ளஸ்ஸு நம்ம வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி மீன் எடுத்துருந்தோம். வேலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டை போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.